தொடர்ந்து அவங்க சர்க்கரையை நன்றாக கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை என்பது இரத்த நாளங்களோட நோய். இரத்த நாளங்கள் இல்லாத இடங்களே இல்லை. அது கண்ணை பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், கிட்டத்தட்ட உடலில் இருக்க எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கும். எல்லா உறுப்புகளையும் இரத்த நாளங்கள் இருக்குது. முக்கியமாக குறைவான மாத்திரைகள் போதும், இல்லை மாத்திரைகள் இல்லாமலே கூட இருக்கலாம். சர்க்கரை நோய் மிகப்பெரிய பாதிப்புகளை, ஆண்மை குறைவு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். சர்க்கரையின் அளவு அதிகமாகும் போது அது நரம்புகளை பாதிக்கும். நரம்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்மை குறைவு வராமல் இருக்க நரம்புகள் செயல்பாடுகள் நல்லா இருக்கணும். அடுத்து இரத்த நாளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சர்க்கரை என்பது இரத்த நாளங்களோட நோய். இரத்த நாளங்கள் இல்லாத இடங்களே இல்லை. அது கண்ணை பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், கிட்டத்தட்ட உடலில் இருக்க எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கும். எல்லா உறுப்புகளையும் இரத்த நாளங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த உறுப்புகளில் வெளிப்படும் ஆண்மை குறைவை உண்டு பண்ணும். ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வெகுவாக பாதிக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் முதல்ல நமக்கு எடுத்த உடனே இலகுவாக தெரிகிறது ஆண்மை குறைவு தான் தெரியும். ஏன்னா ஆணுறுப்பில் தான் இரத்த நாளங்கள் மிகச்சிறியதாக இருக்கும். ஒரு வெளிப்பாடு சீக்கிரமாக தெரியும். ஒரு சர்க்கரை வந்த ஒரு 4-5 வருடங்கள் சரியாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா உடனே ஆண்மை குறைவு இருக்கிறது தெரியும். விரைப்புத்தன்மை இருக்காது. அப்போது அவங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து அவங்க சர்க்கரையை நன்றாக கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆண்மை குறைவு, அதை தொடர்ந்து ஹார்ட் அட்டாக் வரும். கண்ணில் இரத்த கசிவு, கிட்னி பாதிப்பு, பல்வேறு உறுப்புகள் உடலில் இருக்க பெரிஃபரல் நியூரோபதின்னு நடக்கும்போது மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்கும். காலில் இருந்து உணர்வுகள் வராது. இப்படி உடலில் இருக்க எல்லா உறுப்புகளுமே சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறதை பார்க்க முடியும். சர்க்கரையை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் நம்மளால். ஒன்று சரியான மருந்துகள் எடுத்துக்கிறது, இன்னொன்று உணவு கட்டுப்பாடு. கார்போஹைட்ரேட் சர்க்கரை உள்ள உணவுகளை மிக குறைந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைவான மாத்திரைகள் போதும், இல்லை மாத்திரைகள் இல்லாமலே கூட இருக்கலாம். நீங்கள் உணவே எடுத்துக்கல அப்படின்னா மாத்திரை எடுத்துக்க மாட்டீங்க. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அல்லது சர்க்கரை உள்ள உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து சர்க்கரை இல்லாத உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மாத்திரைகள் கிட்டத்தட்ட தேவையில்லை அல்லது மிக குறைவாக தான் தேவைப்படும். ஆக சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பல நண்பர்கள் சர்க்கரை நோய் இருந்து இந்த யாராவது ஏதாவது டிவியில் யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாத்திரைகளே எடுக்காமல் 400-500ன்னு சர்க்கரையை மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ரொம்ப அபாயகரமான ஒரு போக்கு. பல்வேறு பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். உடல் ரீதியாக, அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனையும் அது உண்டு பண்ணும். அதனால் சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நரம்புகள் பாதிக்கும், இரத்த குழாய்களை பாதிக்கும், ஆணுறுப்பில் இருக்க டிஷ்யூக்களையும் அது பாதிக்கும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா அற்புதமான மருந்துகள் இருக்குது. இன்றைக்கி இந்த மருந்துகள் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வயகரா போன்ற மாத்திரைகள் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இதுக்கு. அதை தொடர்ந்து தடலஃபில், வார்டனஃபில், உடனஃபில், அவனஃபில் நிறைய குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இப்போ வந்துடுச்சு. அடுத்த கட்டமாக ஷாக் வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரியான புதிய மெடிசன் வந்திருக்கு. இவையெல்லாம் பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான சிகிச்சை முறைகள். அடுத்ததாக அறுவை சிகிச்சைகள். ஒன்றுமே பண்ண முடியல, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தும் அவருக்கு முழுமையாக சரியாகலை அப்படின்னா ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய பினைல் ப்ராசஸஸ். சர்க்கரை நோயுள்ளவர்களுக்கு சர்க்கரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணிடலாம். 2 சைலாஸ்டிக் டியூப் உள்ள வச்சு ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தாம்பத்திய உறவில் எளிமையாக ஈடுபட முடியும். வாழ்நாள் முழுவதும் இது அவங்களுக்கு இயல்பாக உறவு கொள்ள உதவியாக இருக்கும்.